ஓகே, இந்த கணக்குல ரேடியஸ் 7 வச்சு என்ன ஏரியா வருதுன்னு பார்ப்போம். இப்போ ரேடியஸ் 7னாக்கா நமக்கு தெரியும் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த பை ஆர் ஸ்கொயரை நம்ம தனித்தனியா எழுதுறோம். பை தனியா, ஆர் ஸ்கொயரை 2 ஆரா எழுதுறோம். ஆர் இன்ட்டு ஆர். அடுத்தது இந்த பையோட வேல்யூ என்ன? 3.143 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூ இங்க போட்டுருவோம். அடுத்தது ஆர்ன்ற இடத்துல ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைம்ஸ் போட்டு அடுத்த ஆர்ல வேல்யூ அதே 7 கொடுத்துருக்கிறத போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்? 3.143 டைம்ஸ் 7 இன்ட்டு டைம்ஸ் 7 போடணும். இப்போ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் 3.143 கூட டைம்ஸ் 7 மல்டிப்ளை பண்றோம். அப்போ என்ன பண்றோம்? 7 3s are 21. இங்க 1 போட்டுட்டோம். மீதி 2 இருக்கு. அது மேல இங்க போட்டுக்கிறோம் சின்னதா. அடுத்தது 4 7s are 28. 28 இந்த மேல இருக்கிற 2 கூட்டுறோம். ஸோ 28 2 30 ஆயிடுச்சு. அப்போ 0 இங்க போட்டாச்சு. அடுத்தது பேலன்ஸ் 3 இருக்கு. அந்த 3 சின்னதா இங்க போட்டு வைப்போம். அடுத்தது 7 1s are எவ்வளோ? 7. 7 கூட ஒரு 3 கூட்டினாக்கா இந்த நம்ம போட்டிருக்கிற 3 கூட்டினாக்கா 10 ஆச்சு. 10க்கு 0 போட்டாச்சு. மீதி 1 இருக்குது. அந்த 1 இங்க போட்டுருவோம். போட்டுட்டு இங்க பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட கீழே போட்டாச்சு. இப்போ 3 இருக்கு. 3 into 7 21. 21 கூட இந்த 1 கூட்டினாக்கா 22. அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்றதுக்கு நம்பர் இல்லாததுனால 21.001 இருக்கு. எது? இதை மல்டிப்ளை பண்ணாக்கா இந்த ஆன்சர் கிடைச்சிருக்குது. இப்போ அடுத்தது இந்த ஆன்சர் கூட இந்த 7 மல்டிப்ளை பண்ணணும். இங்க இடம் இல்லாததுனால இங்க எழுதுறேன். இது அப்படியே 0.001 வந்துருக்குது இல்லையா? அதை அப்படியே இங்க எடுத்துன்னு வந்து எழுதிட்டு இப்போ இந்த 7 எடுத்துன்னு வந்து இங்க போட்டு மல்டிப்ளை பண்றோம் திருப்பியும். இப்போ எப்படி? 7 டைம்ஸ் 1 7. 7 டைம்ஸ் 0 0. 7 டைம்ஸ் 0 0. மேல பாயிண்ட் இருக்குது. புள்ளி, அந்த புள்ளி இங்க கீழே போட்டாச்சு. அடுத்து 7 2s are 14. 14க்கு 4 போட்டாச்சு. பேலன்ஸ் 1 இங்க போட்டு வச்சுக்கிறோம். அடுத்தது என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 into 7 14. 14 plus 1 15. இங்க 15 அப்படியே போட்டாச்சு. மல்டிப்ளை பண்ண இங்க எதுவும் நம்பர் இல்லாதனால 15 அப்படியே போட்டாச்சு. ஸோ இப்போ ஏரியா எவ்வளோ? எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஏரியா 154.007 மீட்டர் ஸ்கொயர் வருது. 0.007ன்றது ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால அதை போட தேவையில்ல. 154.0 போடலாம். இல்லைனாக்கா மீட்டர் ஸ்கொயர். அதான் ஆன்சர். இப்படிதான் ஒரு ஏரியா, ஒரு சர்க்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அதே கணக்கு தான், அதே ரேடியஸ் தான் 7. அதே கணக்க நம்ம இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, இதே ஃபார்முலா தான். பையோட வேல்யூ 3.143 அப்படின்னு சொல்லிட்டு டெசிமல்ல போட்டுருந்தோம். இப்போ அதே ஃபிராக்ஷன்ல 22/7 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையோட வேல்யூ இருக்குது இல்லையா? அதை ஃபிராக்ஷன்லயே போட்டு எப்படி நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதே கணக்குல ரேடியஸ் 7லயே போடுறோம். இப்போ ரேடியஸ் 7 முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கு. ஸோ இப்போ பை ஆர் ஸ்கொயர் தான் பையோட வேல்யூ. இப்போ நம்ம 3.143 அப்படின்னு டெசிமல்ல போறதுக்கு பதிலா இப்போ ஃபிராக்ஷன்ல போட்டிருக்கோம். அடுத்தது ஆரோட வேல்யூ போட்டாச்சு. இங்க ஆரோட வேல்யூ போட்டாச்சு. இங்க அடிக்காம இருக்குது. நான் இப்போ கணக்கு போட்டதுனால அடிச்சிருக்குது. இப்போ அடிக்காமையே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் 7 7ன்னு போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்றோம்? இந்த மாதிரி போட்ட பிறகு கேன்சல் பண்ணலாம்.
கீழே இருக்கிற நம்பரையும் மேல இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளைக்குள்ள இருக்கிறதுல கேன்சல் பண்ணலாம். இப்ப எல்லாமே இதுவும் இந்த நம்பரும் மல்டிப்ளைல இருக்கு. இந்த நம்பரும் எல்லாமே நடுவுல மல்டிப்ளை சைன் இருக்கு. ஸோ அதனால கீழே இருக்கிற நம்பருக்கு மேல இருக்கிற நம்பருக்கு க்ளோஸ் பண்ணலாம். இப்போ கீழே என்ன இருக்கு? ஒரே ஒரு 7 தான் இருக்கு. அந்த 7 கேன்சல் பண்றோம் இங்க. அதுக்கு பதிலா இந்த 7ஐயும் கேன்சல் பண்றோம். ஸோ முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல ஒரு நம்பர் க்ளோஸ் பண்ணா இங்கேயும் ஒரு நம்பர் கிராஸ் பண்ணலாம். ஸோ கீழே இருந்த நம்பருக்கு இந்த 7 சரியா போச்சு. இப்போ எதுவுமே அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பேலன்ஸ் என்ன இருக்கு? 22 இங்க டைம்ஸ்க்கு போட்டு இங்க எதுவுமே நம்பர் இல்லை. அதனால இங்க ஒரு டைம்ஸ் இருக்குது, இங்க 7 இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? 22 டைம்ஸ் 7 மட்டும்தான் வந்து பெருக்கிறதுக்கு நம்ம இருக்கு. இங்கதான் நம்பர் இல்லை, ஏன்னா அடிச்சிட்டோம். அதனால இப்ப 22 இங்க எடுத்துன்னு வந்து போட்டு 7 இங்க எடுத்துன்னு வந்து போட்டு இப்ப மல்டிப்ளை பண்றோம். 2 times 7 14. 14ல 4 போட்டாச்சு, மீதி 1 இங்க எழுதியிருக்கோம் மேல. அடுத்தது 2 இருக்கு, இந்த 2 இன்னொரு 2 இருக்கு. 2 into 7 14. இங்க மேல 1 போட்டிருக்கோம், அதையும் கூட்டினாக்கா 15 ஆயிடுது. அப்போ 154 ஆச்சு. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இதுக்கு மேல மல்டிப்ளை பண்ணதுக்கு நம்பர் இல்லை, ஏன்னா ஒரு 7 வந்து ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சு. அதனால ஒரு 7 தான் இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது? 154 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 3.5ஓட வேல்யூ 3.143 அப்படின்னு போட்டாலும் அதே ஆன்சர் தான் வருது. அதுல வந்து என்னது? 0.007 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. பாயிண்ட் கணக்குல. பாயிண்ட்ன்றது வந்து பிராக்டிக்கலா பார்த்தாக்க ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட். அதனால அது வந்து ஒரு இதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 0.001 அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அது கேன்சல் பண்ணோம். அப்போ இதுலயும் 154 மீட்டர் ஸ்கொயர் வருது. அந்த மாதிரி மெத்தட்ல போட்டாலும் 154 ஸ்கொயர் மீட்டர் வருது. அதனால நமக்கு என்ன தெரியுது? எது போட்டாலும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரும். எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம டேலண்ட் தான். பையோட வேல்யூ 22/7 எடுக்கிறோமா, இல்லைனாக்கா வந்து 3.143 எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.